வாழ்க வளமுடன். சிம்பிளி சமையல்ல வந்து கொள்ளு பொடி அரைக்க போறோம். கொள்ளு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 100, உளுத்தம்பருப்பு 100, அரிசி 50 கிராம், பூண்டு 2 பூண்டு, ஒரு 20 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம். கொள்ளு வந்து வறுத்துக்கலாம். கொள்ளு வந்து ஸ்டோவ்ல வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வறுக்கணும். அப்பதான் நல்லா வறுப்படும். இது வந்து எதுக்கு நல்லதுன்னா, கொள்ளு வந்து நம்மளால ரெகுலராக வந்து கொள்ளு எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி பொடினா ரெகுலராக பொடிக்கு இட்லிக்கு எடுத்துக்கலாம். இட்லிக்கோ தோசைக்கோ இதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம். உடம்பு வெயிட் லாஸ் ஆகும். சக்கரை நோய்க்கு நல்லது. 20 நிமிஷம் நான் வந்து வறுத்ததுனால நல்லா வறுப்பட்டு வச்சு பாருங்க. இப்போ வந்து கடலைப்பருப்பு போட போகிறோம். ஒரு 20 நிமிஷம் எல்லா பருப்புமே வந்து நம்ம 20 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்தோம்னாக்கா நல்லா வறுப்படும். பொன்னிறமாக வறுப்படும். பாருங்க, பொன்னிறமாக வந்துச்சு. உளுத்தம்பருப்பு வறுத்துக்க போகிறோம். உளுந்து பாருங்க, பொன்னிறமாக வந்துச்சு. அரிசி கொஞ்சமாக வறுத்துக்கலாம். அரிசி போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட். அரிசி வந்து பொன்னிறமாக வந்துச்சு. நல்லா 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, வறுத்து எடுத்துக்கிட்டேன். 2 செகண்ட் இருந்தால் போதும். மிளகாய் வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. அப்போ வந்து கருப்பாயிடும். அதனால் 2 செகண்டே போதும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா வறுக்கும். நம்ம போடுறோம். பூண்டு வறுத்துக்கலாம். பூண்டு பாருங்க, பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இறக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதுதான். அரைச்சிட்டா பொடி ரெடி ஆகிடும்.